எங்களது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்கு சொல்லி என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆகவே நாங்கள் எங்கள் பெரிய குருவாகிய பரம குருவாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானமோ புத்தியோ அறிவோ விவேகமோ இல்லை. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆர்வமாக இருக்கிறபடினால் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் ஞானத்தையும் விவேகத்தையும் கல்வியும் அறிவையும் பெறும்படியாக இருந்திருக்கிறோம். தேவரே, உம்முடைய கண்ணை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு நாங்கள் இந்த நாளில் என்ன அறிய வேண்டும் என்று தேவரே விரும்புகிறதோ எங்களுக்கும் கற்றுத்தரும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கற்றுக் கொடுக்கும்படியாக வந்திருக்கிற நீர் எங்கள் கற்றுத்தாரும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் உள்ளங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்களுடைய யோசனைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சிலுவையின் கீழே வரட்டும். நாங்கள் உமக்கு மகிமை செலுத்தி உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள தெரிவித்தார். மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சரி, அதனால் அப்படி உட்காந்து சில விட்டக்குறை தொட்டக்குறை பார்த்துக்கணும். விட்டக்குறை தொட்டக்குறை பார்த்துக்கணும். எனக்குன்னு ஒரு பாணி இருக்கு. எனக்குன்னு ஒரு கற்றுக் கொடுக்குற பாணி இருக்கு. அந்த பாணியில் ஏதாவது சின்னதாக பிசுகள் ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறதுக்கான மூட் போயிடும். ஸோ அதனால் போன வாரம் நான் நினைக்கிறேன், நான் சரியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கே என்னுடைய கற்றுக் கொடுத்தல ஒரு பெரிய ஒரு குறைவு இருந்தது நான் உணர்ந்தேன். அதனால் சில கருத்தை திரும்பமா சொல்லி அதிலிருந்து நான் தொடங்குறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். நம்ம பார்த்தோம், சொன்னேன், இஸ்ரவேல் மக்கள் ஒரு சிறிய கூட்டம் 72 பேர் சொல்ல, ஒரு 70 பேர் என்ன செய்தாங்க, பஞ்சம் பிழைக்கிறது. சொல்லப்போனால் பச்சையாக சொல்லப்போனால் பஞ்சம் பிழைக்கிறதுக்கு இஸ்ரவேல் நாட்டிலிருந்து, அதாவது கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போனாங்க. அப்படி போகையில் அவங்க மனசு
மனசில் என்ன இருக்குல்ல, நாங்கள் அங்கே போவோம், கொஞ்ச நாள் ஆட்சி செய்வோம், அதுக்கு பிறகு நாங்கள் திரும்பவுமா அவனுடைய ஆட்சியில் ராஜாவை தொடர்ந்து இருக்க மாட்டோம், நாங்கள் அடிமையாயிடுவோம், அடிமையாக இருந்துட்டு திரும்பவுமாக அங்கேருந்து வெற்றியோடு வருவோம் அப்படின்னு அவங்க ஒரு நாளும் யோசிச்சிருக்காங்க. அவங்க ஒரு நாளும் யோசிச்சிருக்காங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பார்க்க வேண்டியிருக்கு, இந்த மக்கள் எப்படி அந்த இடத்துக்கு போய் அடிமைகளாகி அங்கேருந்து அந்த வெற்றியோடு திரும்பி வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனுடைய வரலாறு தான் யாத்திராகும். அந்த வரலாறு தான் யாத்திராகும். இப்போ பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் முதல் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம், முதல் வசனம், அது வாசிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து போன முந்தின வகுப்பு சொன்னது போல ஆதியாகமம் படிச்சிருவோம். ஆதியாகமத்தில் கடைசி வசனம், கடைசி அதிகாரத்தில் தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு வருவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிட்டுக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கம் விட்டு எகிப்து நாட்டில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள் என்று பார்த்தோம். ஒரு பெட்டியிலே வைத்தார்கள், அதாவது சவப்பெட்டியில வைத்தார்கள், சவப்பெட்டியிலே வைத்தார்கள். அதுக்கு பிறகு அடுத்த வசனம் ஆக்சுவலி நமக்கு ஆதியாகமும் யாத்திராகமுங்கிற மாதிரி பழைய ஏற்பாட்டில் இல்லை வச்சுங்களா, எல்லாம் ஒரே இது. அதனால் அடுத்த வசனம் தான் தொடரும். சரி, எப்படி இருந்தாலும் யாத்திராகம் 1ஆவது அதிகாரம் தொடங்கும் போது என்ன சொல்லுது, எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய இஸ்ரவேல் மக்களுடைய பெயர்கள் என்று சொல்லி அந்த பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த நாட்டில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 8வது வசனத்தில் 7வது வசனம், இஸ்ரவேல் மக்கள் பெருகி பெருகி திரளாய் பெருகி பலத்து போனார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. அடுத்த வசனம், யோசேப்பை பற்றி கேள்விப்படாத அல்லது அறியாத ஒரு புதிய அரசர் ஒருவர் எகிப்திலே தோன்றினார் அப்படின்னு. இப்போ இது ஆக்சுவலி நமக்கு புரியுறதுக்கு என்னன்னா, இந்த பார்வோன் என்கிறது ஒரு காமன் பேர், ராஜாங்கிறதுக்கு சமானமாக. அதனால எகிப்துல யாரெல்லாம் அரசர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு என்ன பேர், பார்வோன். இப்போ நம்ம என்ன நினைச்சுக்கூடாது, பார்வோன்னு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது. அப்படிதான் நானும் ஆரம்ப காலங்களில் யோசிச்சோம். இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இந்த பார்வோன் என்கிறது ஒரு அரசனுடைய அந்த இது, அவ்வளோதான், அரசன் கூட பேர். இப்போது வேறு வேறு ராஜாக்கள் வந்தாங்க. இப்போது நமக்கு வந்து இந்தியா தேசத்தை பற்றி நம்ம படிக்கும்போது பழைய காலத்துக்கு வரலாறு போல இப்போ சமீபத்தில் நடந்தது சொல்லும்போது காங்கிரஸ் ஆட்சி செய்திருந்தாங்க, இப்போ பிஜேபி ஆட்சி செய்கிறாங்க. இப்போ எப்படி காங்கிரஸ் கட்சியில் அவங்க செய்தவர்கள் எல்லாம் மறைத்து அதை மறுதளித்து மறுத்து அல்லது மறுதளித்து புதிய இதெல்லாம் சொல்றது போல, இங்கே இந்த யோசேப்புங்கிற பற்றி அறியாத, இப்போவுமே நீங்கள்லாம் இந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறவங்க இதெல்லாம் தெரியும், எப்படி இந்த பிஜேபிக்காரங்க வரலாறை மறைக்கிறாங்கிறது இல்லையா. அதனால அதே போல இவங்களுக்கு இதில் மறைக்கலை, ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் தெரியவே இல்லை. ஏன்னா வரலாறு மறந்துட்டு இவங்களும் மறந்துட்டாங்க.
ஏன் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் சுமார் 400 வருஷம். நேற்று நடந்தது இன்னைக்கு தெரியல, நேற்று நடந்தத இன்னைக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது 400 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஒரு புதிய அரசர் வந்தார். அந்த அரசர் வந்த காலத்தில் இந்த நாட்டில் சுதந்திரமாக இருந்தவங்களை ஒடுக்க ஆரம்பித்தார். ஏன் ஒடுக்க ஆரம்பித்தார்னா அதுக்கான வசனம் பின்னாலே இருக்கு. ஒருவேளை அந்த நாட்டில் போர் வருமானால் இவங்கெல்லாம் எதிர் பக்கம் சேர்ந்துருவாங்க, நமக்கு ஆபத்தை உண்டாக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான். அதனால் அடிமைகள் மாத்திரம் கேள்வி கேட்க உரிமையற்றவர்கள், அதனால இவளை அடிமையாக்கிட்டாங்க, நமக்கு விஷயம் முடிஞ்சிடுங்கிற இதனால செய்துட்டுனாங்க. அதனால நம்ம கிட்டத்தட்ட முதல் அதிகாரத்திலிருந்து யாத்திரா முதல் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 12வது அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதி. 12வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? பஸ்கா வந்துருச்சு இல்லையா? அந்த பஸ்கா காலம் வரைக்கும் உள்ள காலம் கிமு 1804க்கும் கிமு 1446க்கும் இடைப்பட்ட காலம். ஒன்று தெரிஞ்சுங்க, கிமு மேலே இருந்து கீழே இறங்கி வரும், கிபி தான் கீழே இருந்து மேலே ஏறி வரும். சரிங்களா? அதனால இது கிமு ஆனதுனால 1804 1446 வரைக்கும் உள்ள சுமார் 400 ஆண்டு கால வரலாறு. 400 ஆண்டு கால வரலாறு. இந்த காலத்தில் இவர்களை ஆட்சி செய்தவருடைய அந்த அரசருடைய பேர்களோ அந்த பேர் இஸ்கோஸ் என்கிறோம். இஸ்கோஸ் அவர் தான் அந்த நாட்களில் அரசராக இருந்தார். கடவுள் ஒரு நாளும் உடன்படிக்கையை மறக்கிறவர் அல்ல. கடவுள் ஒரு நாள் உடன்படிக்கையை மறக்கிறவர் அல்ல. அதனால் அவர் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கையை நினைவிலே வைத்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், உன் சந்ததியார் இன்னொரு நாட்டில் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தார். அதனால அதை மனதில் வைத்து சரியான நேரத்தில் ஒரு விடுதலையை கொண்டு வந்தார். எப்பவுமே நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, தேவன் அதனதனை காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறார். தேவன் அதனதனை காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறார். ஆண்டவருடைய நாட்களும் காலங்களும் எப்பொழுதும் சரியாக, நேரங்களும் காலங்களும் எப்பொழுதும் சரியாகும். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே மோசேயை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, மோசே என்பவர் யார் என்று நாம் ஏற்கனவே படித்தோம். கண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை. ஆனால் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் அரச மாளிகையிலே வளர வேண்டியவர். அதனால தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே 40 வருஷம் அவர் எகிப்து நாட்டில் அரசவையில் இருந்த சகல சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார். அதனால ஏன் தேவன் அனுமதித்தார் என்றால், அவர்தான் எதிர்காலத்தில் இஸ்ரவேல் மக்களை நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு புதிய புதிய சட்டங்களை, நீதி நியாயங்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பின்னணி அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் என்ன செய்தார்? அவருக்கு இந்த கிருபையை கொடுத்தார். இந்த கிருபையை கொடுத்த 40 ஆண்டுகள் அரசு அரண்மனையில் இருப்பதற்கான ஒரு நல்ல நிலைமையை, ஒரு பாக்கியமான நிலைமையை அவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம்.
இவர் அரச அரண்மனைக்கு போகும்போது, பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிற காலத்தில், அந்த நாட்களில் அரசர்களாக இருந்தவர்கள் யார் என்றால் துத்மோஸ் ஒன்று, முதலாம் துத்மோஸ், ரெண்டாவது துத்மோஸ் என்பது அவங்களுடைய பேர். துத்மோஸ் பார்வோன். அப்போ இந்த மோசை எடுத்து வளர்த்தாங்க இல்லையா நம்ம ஒரு அரசியார், அவங்க வந்து என்கிறது கிட்டத்தட்ட மூன்றாவது துத்மோஸ் காலத்தில் மோசே வாழ்ந்திருக்கக்கூடும் என்று எண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய பலத்த கரத்தினாலே எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள். அப்படி அவர்கள் விடுதலை செய்து கொண்டு வரப்பட்ட இவர்கள் தேவனுடைய பலத்த கரத்தை உணர்ந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல எகிப்து நாட்டில் பலவிதமான தெய்வங்கள் அவர்கள் ஒற்றை தெய்வத்தோடு அல்ல. அவர்கள் இந்தியர்களைப் போல பல தெய்வங்களை நம்பினவர்கள். அதனாலே அவர்கள் இப்போ நம்ம ஊரில் நம்ம எதை பார்த்தாலும் சாமிப்போம் இல்லையா, எதை பார்த்தாலும் சாமிப்போம். அதே போல இவர்களும் எல்லாவற்றுக்கும் சாமி என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அதை போன வகுப்பில் நாம் படித்தோம். நம்ம ஊரில் இன்றைக்குமே எலி, மயில், நாய், பூனை, மாடு, ஆடு எல்லாமே கடவுளுக்கு சமானம். அதே போல் இவர்களுக்கு நமக்காக பெருசாக இருக்கு. இவங்க தலையில் இருக்கிற 7 பேரையும் சாமியாக கொண்டாடினாங்க. அதனால் தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றின் மேலும் தண்டனை வருவித்தார் என்று சொல்லி வாசிப்போம். இங்கே தேவன் இஸ்ரவேல் மக்களோடு அந்த பஸ்கா பண்டிகையின் போது இரத்த உடன்படிக்கை செய்தார். இரத்த உடன்படிக்கையின் மிக முக்கியமானது வந்து இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா தலை பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படி சொல்லுவாங்க, இஸ்ரவேல் நாட்டில் உள்ள ஒரு வீட்டிலும் ஒரு பிள்ளையாகிலும் சாகவில்லை, தலைப்பிள்ளை ஒருவராகிலும் சாகவில்லை. எகிப்தில் உள்ள ஒரு பிள்ளையாகிலும் சாகாத வீடு இருக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல அங்கே இருந்தவர்களும் ஒரு சில கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், இஸ்ரவேலின் கடவுள் மேல். ஏனென்றால் தேவன், இதை மனசில் வச்சுக்கிடுங்க, இது முக்கியமான ஒன்று, தேவன் இஸ்ரவேல் மக்களை மிஷினரிகளாக வைத்திருந்தார். ஆரம்பம் முதல் ஆபிரகாம் காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் உள்ள இஸ்ரவேலர்கள் மிஷினரிமார்களாக இருக்கிறார்கள் பல விதங்களில். ஆபிரகாம் எப்படியெல்லாம் மிஷினரியா இருந்தான் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை படிக்கும்போது நமக்கு தெரியும்.
வந்து தன்னுடைய நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வந்த போது அந்த நாட்டில் இருந்தவர்களுக்கு கடவுளுடைய கருணையை சொன்னதினாலே அங்கே அவர் மிஷனரியாக வந்தார். ஈசாக்கும் அப்படின்னா ஈசாக்கு தன்னுடைய அண்டை நகரத்தில் உள்ள மக்களோடு நல்ல உறவு வைத்திருந்ததுனால அவர் மிஷனரியாக இருந்தார். யோசேப்பு மிஷனரியாகவே போனார். ஏன்னா அவர் அங்கே போய் தான் அந்த மெய்க்கடவுளுடைய உண்மையை எகிப்து மக்களுக்கு சொன்னார். ஏன்னா அவர் வந்து சொல்லும்போது கடவுள் என்னை அனுப்பினார் என்கிறத அங்கே சொல்றதை பார்க்கணும். அதனால இஸ்ரவேல் மக்கள் தேவன் ஒரு மிஷனரியாக பயன்படுத்தினார். வச்சுங்களா? ஸோ இதனால இவர்கள் அங்கே போன இடத்துல தங்களுடைய கடவுளை பற்றி சொல்லும்போது தங்களுடைய கடவுளுடைய வல்லமையை புரிந்து கொண்ட ஈர்த்தர்களுக்கு தான் செய்தார்கள். அவர்களிலே ஒரு சிலர் இந்த பாதுகாப்புக்குள்ளாக வரவும் செய்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பயணத்தின் தொடக்கத்தில் நேரடியாக செங்கடலை தான் சந்தித்தார்கள். செங்கடலை சந்திக்கும் போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. எந்த அரசர் போயிட்டு சொன்னாரோ அவர் மனம் மாறி இந்த மக்களை துரத்தி கொண்டு வந்துட்டார். பார்வோன் என்ன சொன்னார்? நீங்க போயிடுன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன செய்யல, கொஞ்ச நாளுக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அடக்கம் பண்ண பிறகு நான் நினைக்கிறேன், தலைப்பிள்ளைகள் எல்லாம் அடக்கம் பண்ண பிறகு அன்னைக்கு எத்தனை பேர் அந்த வீட்டில் செத்தாங்க தெரியாது. அரண்மனையில் அந்த மந்திரிகள் மற்றும் எல்லா அது பிறகு இவர் என்ன செய்தார்? அந்த இதை மறந்து இதனால அவர் வந்து இஸ்ரவேல் மக்களோடு போரிடும்படியாக திரும்ப. ஏன்னா அவருக்கு இப்போ தெளிவு, ஐயோ மக்கள் எல்லாம் போயிட்டாங்களா, இது வரமாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் வந்தோடனே தனக்கு வேலை செய்வதற்கு ஆடிலேங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அந்த மக்களை திரும்பி கொண்டு வருவதற்காக போகிறார். போகும்பொழுது தேவன் அங்கே கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னுடைய வல்லமை காண்பிக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவது, தொடர்ந்து அவர்தான் இவர்களை நடத்தப் போகிறார் என்பதை காட்ட வேண்டும். அதனாலே தான் பின்னாலே துரத்தி கொண்டு வந்த எகிப்தியர்களை இஸ்ரவேலர்கள் இது ஒருபோதும் காணாதபடிக்கு அவருடைய பிணங்களை மாத்திரம் பார்த்தார். இன்னொரு காரியம், சந்திரன் சொல்லுப்பா. ஏன்னா மேலே இருப்பேன் அண்ணா ஆஃபீஸில் இந்த கண்ணாசத்துக்கு போகும்போது இந்த சந்திர வந்து வாங்க. முதல் கேட் நம்ம சர்ச் கண்ணாசத்துக்கு போகாதுப்பா. கண்ணாசத்துக்கு முன்னாடி ஒரு ரோடு மேலே ஏறுறதுல அது ஏறணும்னு ஃபர்ஸ்ட் கேட்டு. தேவன் தன்னுடைய வல்லமையினால இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இஸ்ரவேல் மக்கள் இரவிலும் பயணம் செய்ய வேண்டியது, பகலையும் பயணம் செய்ய வேண்டியது. அதனால அவர் தன்னுடைய அனாதி ஞானத்தினால என்ன செய்தார்னா அவங்களுக்கு ஒரு லைட்டை கொடுத்தாரு, ஒரு கொடையை கொடுத்தாரு. ஒரு லைட்டை கொடுத்தாரு, ஒரு கொடையை கொடுத்தாரு. பகல்ல நடந்து வரும்போது
நல்லா கவனிங்க, இங்கே நடந்து வந்த வழி நம்ம ஊர் மாதிரி மரங்கள் நிறைந்த ஊர் கிடையாது. மரங்கள் நிறைந்த ஊர் கிடையாது. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தோடனே கொஞ்சம் ஒரு மரத்து நிழலில் நின்னோம்னா என்ன ஆகிடும்? குளிர்ச்சி ஆகிடும். அப்படிப்பட்ட இடம் கிடையாது. இது வெறும் மணல் தரை. அதனால் அந்த இடத்துல மக்களை நடத்தி கொண்டு வரும்போது மணலில் வெயில் வச்சு என்னாகும்? மணல் சூடாகும். அது நம்ம அந்த எரிச்சல் ஆகும். போக முடியாது, பயணம் பண்ண முடியாது, நடந்து போக முடியாது. சிறு பிள்ளைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, நிறைய இது இருக்குது, கஷ்டம். அதனால கடவுள் என்ன செய்தார்னா, அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கொடையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. மேக ஸ்தம்பம்னு சொல்லுவாங்களே, ஸ்தம்பம்னு ஒன்றும் இல்லை, பெரிய மேகம், அவங்களோட மேகக்கூட்டம். நம்ம ஊரில் வர மாதிரி அப்படி வந்துட்டு அப்படி கலைஞ்சி போகிற மேகம் கிடையாது. அந்த மேகம் நிலைச்சிருந்தது. அந்த மேகம் என்ன செய்தது? இவங்க போகும்போது காலையில் கிட்டத்தட்ட 8 மணிக்கு அவங்க மேலே கொடை பிடிச்சதுன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த கொடை அப்படியே இருக்கும். கீழே அவங்க இருந்தது என்ன மாதிரினா ஒரு ஏர் கண்டிஷன். ஃபஸ்ட் ஏர் கண்டிஷன் கடவுள் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஏர் கண்டிஷன் போயிருக்கீங்களா? எத்தனை பேர் ஏர் கண்டிஷன் ரூம்ல எல்லாம் இருந்திருக்கீங்க? ஏர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, குளிர்ச்சியாக இருக்கும். இது எங்கே கூட ஏர் கண்டிஷன் இருக்கு இல்லையா? இங்கே இல்லையா? அது எந்த இதில்? ஜன்னல் வருமா? சரி சரி. அப்போ சரி, ஏர் கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஒரு ஏர் கண்டிஷன் அங்கே வேர்க்காது, குளிரவும் செய்யாது. குளிர் நமக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. இன்னொன்று, இந்த ஜனங்களை ஆண்டவர் ராத்திரி நடத்தி வந்தார். பகலில் நடத்தி வரும்போது கொடையை கொடுத்தாரு, ஏர் கண்டிஷன் கொடை. ஏர் கண்டிஷன் கொடை சாதாரண கொடை கிடையாது. நம்ம ஊரில் கொடை பிடிச்சா சில வேளையில் அது வேர்த்து வரும் இல்லை, அது ஏர் கண்டிஷன் கொடை. ரெண்டாவது, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்தார்னா, பல லட்ச வாட்ஸ் உள்ள வெளிச்சம், பல லட்ச வாட்ஸ் உள்ள வெளிச்சம் ராத்திரியில் நடக்கும்போது. இப்போ போன வகுப்பில் நம்ம சொன்னோம், இந்த மக்கள் மாத்திரம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 40 லட்சம் பேர், குறைந்தபட்சம் 40 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. அல்லது எல்லாம் இந்த மற்றவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. 60 லட்சம் பேர் ஒரு கொடையின் கீழே போனாங்க. ஒரு கொடையின் கீழே போனாங்க. அப்போ அந்த 60 லட்சம் பேர் நடந்து போகும்போது அவங்களுக்கு வெளிச்சம் வரும் இல்லை. அப்போ எத்தனை வாட்ஸ் பல்ப் வேண்டியிருக்கும்? நீங்கள் ரொம்ப சமீப காலத்தில் ரொம்ப சமீப ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் ராத்திரியில் ஃபுட்பால் விளையாடினாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்போ தான் அதை அறிமுகப்படுத்தினாங்க சென்னையில். என்ன அது இப்போ சர்வசாதாரண ஆயிடுச்சு, ராத்திரியில் இதாக. அந்த மாதிரி ராத்திரியை பகலாக்குன ஒரு நிகழ்வு ஆண்டவர் நடத்தினார். அதனால ஆண்டவருடைய கிருபையை நம்ம அதில் பார்க்கணும். அடுத்ததாக இவர்களை சீனாய் மலைக்கு கொண்டு போகிறார். சீனாய் மலைக்கு கொண்டு போகிறார். போன முறை சொன்ன சீனாய் மலைங்கிறது ரொம்ப முக்கியமான மலை. ஏனென்றால் அங்கிருந்து தான் ஆண்டவர் இவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே இருந்து தான் அவர் கட்டளைகளையும் நீதிகளையும் நியாயங்களையும் மக்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த நீதி நியாயங்களை எல்லாம் கொடுத்த அந்த சீனாய் மலை மிக மிக முக்கியமான மலை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய மக்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினார். எப்படி உறுதிப்படுத்தினார்னா, ஒரு கூடாரத்தை கொடுத்து உறுதிப்படுத்தினார். ஒரு கூடாரத்தை கொடுத்து உறுதிப்படுத்தினார். அந்த கூடாரத்தை ஆசிரியப்பு கூடாரம் என்று நாம் சொல்லுவோம். ஆசிரியப்பு கூடாரம். ஆசிரியப்பு கூடாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று வேதாகமத்தில். புதிய ஏற்பாட்டில் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி எபிரேயரில் வாசிக்கிறோம். ஆனால் விசேஷமாக யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 14வது வாக்கியம் நினைக்கிறேன், அதில் ஒரு வசனம் வருது.
1:14 வாக்கியம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ தேவன் இஸ்ரவேல் மக்களோடு வாசம் பண்ணுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்வு தான் இந்த ஆசீர்வாத கூடாது. இஸ்ரவேல் மக்களோடு வாசம் பண்ணுவதற்காக, அவர்களோடு கூட நிரந்தரமாக குடியிருப்பதற்காக அவர் செய்தது. விசேஷமா இந்த பஸ்கா பண்டிகை பற்றி நாம் பார்க்குறோம். பஸ்காவும் நம்முடைய ரட்சிப்பும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. பஸ்கா என்றது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்படுறார். அதனால பஸ்காவும் நம்முடைய ரட்சிப்புக்கும் நிறைய தொடர்பு உண்டு என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஸோ நான் சொல்கிற இந்த வாக்கியங்களை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 5:7, யாத்ராகமம் 12. இது சம்பந்தமா ஆட்டுக்குட்டியை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியை பற்றி படிக்கும்போது எபிரேயர் 9:28 அப்படின்னு இல்லை. இது சந்தூர் தெரியுமில்ல, காலம்படாத அவர் அப்படி கூப்பிடுவாங்க. இல்லை, அந்த சந்திரன் இன்னொரு சந்திரன். ஸோ இங்கே பஸ்கா ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நம்முடைய ஆவிக்குரிய பொருளில் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 9:28, ஏசாயா 53:6, யோவான் 19:14, 1 கொரிந்தியர் 5:7. இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் போதே யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த வசனங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்புறம் இந்த ரத்தம் தெளிக்கப்படுது ரொம்ப முக்கியமானது. யாத்ராகமம் 12:22, அது யோவான் 1:12 பொருத்தமாகும். அதோடு கூட ஈசோ இது ஒரு விதமான காட்டு செடி. இதில் தான் அந்த ரத்தத்தை தோய்த்து தெளிப்பாங்க. இது ஒரு கசப்பான ஒரு செடி. நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் நீங்கணுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. யாத்ராகமம் 12:13. ஸோ ஆண்டவர் எங்க அந்த ரத்தத்தை பார்க்குறாரோ அங்கிருந்து அவர் வெளியே வந்தது. இப்போ இவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, நின்றுகிட்ட வேகமாக இந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடணும். அது இன்றைக்கு இந்த ஆட்டுக்குட்டியுடைய உடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தவருடைய உடலுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது என்னுடைய உடல் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றார். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54-58 வரைக்கும். ரெண்டாவது, ஆண்டவர் பஸ்கா பண்டிகையில் சொல்லக்கூடிய
காரியம், நீங்கள் வந்து கசப்பை உங்கள்கிட்ட புளிப்பை உங்கள்கிட்ட மாற்றிடுங்கிறேன். புளிப்பு வந்து நல்லது, ஆனால் அதே நேரத்தில் அதை வந்து மாற்றணும். அதாவது நம்மை நாமே பரிசோதித்து செய்யணும். நேரத்தில் சொன்னது மாதிரி ரெடியாக இருக்கும், ஓடி போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். சிவந்த சமுத்திரத்தில் வந்த உடனே அங்கே ஆண்டவர் செய்த அற்புதத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து லேவியராகம் பதிலாக எண்ணாகம் பார்த்தோம். லேவியராகத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஏன்னா எண்ணாகமம் தான் இதனுடைய தொடர்ச்சி. எண்ணாகம் தான் இதனுடைய தொடர்ச்சி. எண்ணாகமம் என்கிற சொல்லாடல் லத்தீன் மொழியிலிருந்து வருது. இந்த எண்ணாகம புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தப்பட்ட ஒருவராக பார்க்கிறோம். உயர்த்தப்பட்ட ஒருவராக பார்க்கிறோம். நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், மோசையினால் வனாந்தரத்தில் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இயேசு கிறிஸ்துவை உயர்த்தப்பட்ட ஒருவராக, சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஒருவராக காண்பிக்கின்ற நூல் தான் இந்த நூல். இப்போ இந்த புஸ்தகம் நமக்கு ஒரு எச்சரிப்பை சொல்கிறது. அவிசுவாசம் உங்களிலே வராதபடிக்கு ஜாக்கிரதையார்கள். அவிசுவாசம் உங்களிடத்தில் வராதபடி ஜாக்கிரதையார்கள். கலாத்தியர் 5:7 அதுக்கு ஆதாரமாக நம்ம வச்சுக்கணும். இந்த புஸ்தகத்துக்கு எண்ணாகமம் என்கிற பேர் மாத்திரல்ல, இன்னும் ஒரு சில பேர்களை நம்ம கொடுக்கலாம். பைபிள் இல்லாதது, ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பேர் பொருத்தமாகணும்னு பார்த்துக்கிடுங்க. இந்த புஸ்தகத்தை வந்து சுற்றித் திரிகிற புஸ்தகம், யாத்திராகமல்ல, சுற்றித் திரிகிற புஸ்தகம் சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மக்கள் வந்து சீனாய் மலையில் வந்து அங்கேருந்து திரும்ப திரும்ப சுற்றி 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 தான் வருவாங்க. அந்த பகுதியை 40 வருஷம் சுற்றுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 நாளில் போக வேண்டிய ஒரு ஊருக்கு 40 வருஷம் சுற்றுறாங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவரிடத்தில் காணப்பட்ட அவிசுவாசம். சரி, ஆனால் முதல்ல இந்த புஸ்தகத்தை வந்து நம்ம சொல்லும்போது புஸ்தகத்துக்கு சில சிறப்பு பெயர்கள் உண்டு. அது வந்து முதல்ல இது ஒரு மார்ச் என்ன சொல்லுவோம் தமிழில்? மார்ச், புக் ஆஃப் மார்ச். மார்ச்னா லெஃப்ட் ரைட் போடுறாங்களே, அதில் மார்ச் பண்ணுற புஸ்தகம். அதாவது முன்னேறி செல்கின்ற ஒரு புஸ்தகம், முன்னேறி செல்கின்ற ஒரு புஸ்தகம். ரெண்டாவது, இது சென்சஸ் புக் அல்லது குடி மதிப்பு எழுதுகிற புத்தகம். குடி மதிப்பு எழுதுகிற புத்தகம். நம்ம ஸ்கூலில் அல்லது காலேஜில் அட்டண்டன்ஸ் போடுறாங்களே, ரோல் கால், அது மாதிரி புஸ்தகம். ரோல் கால் புஸ்தகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த இடத்துல 2 இடத்துல இஸ்ரவேல் மக்களுடைய கணக்கெடுப்பு நடந்தது. 2 இடங்கள்ல நடந்தது. அதனால இதை வந்து ரோல் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு தங்களுடைய முன்னோர்களை பற்றிய அறிவு ரொம்ப அவசியம்.
ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களை யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் தாத்தாவை தெரியுமா அப்படின்னா எத்தனை பேர் தெரியும்னு சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஒருவேளை தாத்தாவுடைய அப்பாவை தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக தெரியாது. தாத்தாவை நமக்கு ஒரு அளவுக்கு தெரியலாம், தாத்தாவுடைய அப்பாவை நமக்கு தெரியாது. ஒரு சில வீடுகளில் அப்பாவையும் தெரியாது, ஏன்னா அப்பா சிறு வயதிலேயே காலமாயிருவாங்க. அம்மாவை தெரியாமல் இருப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட சூழலில் இஸ்ரவேல் மக்களுக்கு தங்களுடைய முன்னோர் யார் என்பது அறிய வேண்டுவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால் அவங்க எப்போவுமே அந்த குடும்ப வரலாறை எழுதி வைக்கிறதுல முன்னோடிகளாக இருந்தார். அவங்ககிட்ட இருந்தால் இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் படிச்சுப்போம். இந்த புஸ்தகத்துக்கு இன்னொரு முக்கியமான பேர் முறுமுறுக்கும் புத்தகம். முறுமுறுக்கும் புத்தகம் இல்லை, முறுமுறுத்த புத்தகம். முறுமுறுத்த புத்தகம். கடவுளுக்கு எதிராக கலகம் செய்த புத்தகம் என்று கூட இதுக்கு பேர் வைக்கிறது. கடவுளுக்கு எதிராக கலகம் செய்த ஒரு புத்தகம் என்று பேர் வைக்கிறது. சங்கீதம் 95:10 இதை பற்றி பார்க்கணும். இவங்க யாருக்கு எதிராக முறுமுறுத்தாங்க, யாருக்கு எதிராக கலகம் பண்ணாங்க? கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்து கடவுளுக்கு எதிராக கலகம் பண்ணாங்கன்னு சொல்லி இதை பற்றி நாம் பார்க்கிறோம். அதே போல 7ஆம் புஸ்தகத்தை வனாந்திரத்தின் புத்தகம் என்று சொல்லுவோம். சரி, அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்லிடுறேன். பைபிளில் எங்கெல்லாம் வனாந்திரம்னு வருதோ நம்ம மனசில் வனாந்திரம்னு என்ன இருக்குன்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு நினைப்போம். சரிங்களா? சாதாரணமாக முதல் முறையாக யாரெல்லாம் பைபிள் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வனாந்திரம்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு. ஏன்னா நம்ம வனம் அப்படின்னு இருக்கிற அந்த வனத்தை அந்த மனசில் வச்சுப்போம். ஆனால் உண்மையில் வனாந்திரம்ங்கிற வார்த்தைக்கு சரியான பொருள் பாலைவனம். என்ன ஆக இது பாலைவனத்து புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு 4 காரியங்களை சொல்லிட்டு நான் அடுத்த வகுப்புக்கு என்னுடைய பாடத்தை நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் அடிப்படையாக சொல்றது ஒழுக்க நெறி. இந்த புத்தகம் அடிப்படையாக நமக்கு சொல்றது ஒழுக்க நெறி. ஏன்னா ஆதியாகமத்தில் சொல்லும்போது மனிதர்கள் சீரழிந்து போனார்கள். சீரழிந்து போன மனிதர்கள் யாத்திராகம புஸ்தகத்தில் திரும்ப மீட்கப்படுகிறார்கள். மீட்கப்பட்ட மனிதர்கள் சேவைக்காக தங்களை தயார்படுத்துகிறார்கள். 7ஆம் புஸ்தகத்தில் இது எப்படி என்ன என்கிறத நம்ம வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கூட நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் ஸ்டான்லி வந்திருக்காங்க. ஸ்டான்லி கூப்பிட்றோம். ரொம்ப டயர்டோட வந்திருக்காரு. இருந்தாலும் அவருடைய முழு நாள் கிளாஸ் டயர்டாக இருந்தாலும் பார்த்துக்குவாருன்னு நினைக்கிறேன். 2வது நான் இன்னொரு டயருக்கான வேலைக்கு போனோம். அதனால் இந்த வகுப்பை சகோதரர் ஜான் ஸ்டான்லி கேஸ் கொடுக்குறேன். இவர் எத்தனை பேர் தெரியாத யாராச்சுண்டா உங்களுக்கு தெரியுமா? இவங்க தான் இந்த கல்லூரி இங்கே வர்றதுக்கு காரணமானவங்க. இவங்க இந்த ஊருக்காரங்க. ஆனால் தற்சமயம் சென்னையில் செட்டில் ஆகிருக்காங்க. அதனால் இவங்களை வரவேற்போம்.
நான் எங்கே விட்டேனோ அங்கேருந்து அடுத்த வகுப்பில் நம்ம பார்த்துப்போம். நான் ஏன் விட்டு போகிறேன்னா, இவருக்கு நிறைய நம்ம கற்றுக் கொடுக்குறதுக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு மட்டும் நான் இவ்வளோ மாதத்தில் இருப்பேன். அதனால் அடுத்த கிளாஸ் வரைக்கும் அவன் காத்திருக்க முடியாது. நானும் வேணால் அடுத்த வாரம் வந்துடலாம். ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக கூட கிளாஸ் எடுத்துக்கலாம். இவருக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னைக்கு தான். அதனால் ஸ்டாண்ட் வெல்கம். தேங்க்யூ சார். எனக்கு பதிலாக கிளாஸ் எடுத்தாங்க. சாருக்கு நம்ம ஒரு பெரிய கிளாப் பண்ணுவோம். ஸோ சார் அவைலபிளாக இருக்கிறாங்க. சில டீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஃப்ரீயாக இருந்தாலும் நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் சார் வந்து அவங்க பைபிள் மேலே ஒரு வாஞ்சை வைத்து அவைலபிளாக இருந்தபடினால அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இருந்தாமே நம்ம வெளிநாட்டு வராங்க. ஓகே, நம்ம ரொம்ப டைம் எடுக்க விரும்பவில்லை. டைரெக்டாக கிளாஸுக்குள்ளே போகலாம். சாரி, கொஞ்சம் தாமதமாக இருந்தது. ஆக்சுவலி நான் 2:30க்கு பெங்களூருக்கு வர வேண்டும். என் பஸ்ஸு டைமிங் 2:30 தான். பட் அது சில காரணங்களால 4:30 ஆயிடுச்சு. பெங்களூர் வந்து சேருவதற்கு, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து சேருவதற்கு 4:30 ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் விடிஞ்சதுனால அதுக்கப்புறம் டிராஃபிக், மைசூரில் டிராஃபிக், அதுக்கப்புறம் இங்கேயும் டிராஃபிக்கு. ஸோ அதனால் தாமதமாகி விட்டது. எனக்கு தாமதமாக வர்றது பிடிக்காது. நீங்கள் வந்து காத்திருக்கக்கூடாது. இருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் புதுசாக 2 பிரதர்ஸ் என்ன பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸில் இருந்தீங்கல்ல. ஓகே, இன்னொரு பிரதர் ஆப்சன்ட் போல், ஒரு சிஸ்டர் ஆப்சன்ட் போல். ஆப்சண்ட் ஆனவங்களெல்லாம் விசாரிங்க. நம்ம வந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். அதான் நம்ம பைபிள் கிளாஸோடைய ஒன் ஆஃப் த லக்கு. ஸோ நம்ம கிளாஸ் இன்னைக்கு வந்து 2 கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து தியாலஜி, பேசிக் கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ். லாஸ்ட் கிளாஸில் என்ன சார்? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே. ஸோ தியாலஜி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டும் வந்து பைபிள் காலேஜோடைய ஒரு ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம். ஸோ இந்த பில்டிங்க்கு, இந்த 3 மாடி பில்டிங்னா ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம பில்டிங்கை ரைஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு தாட் மட்டும் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எடுத்தவங்க நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 17-18 வசனம். பிலமோன் 17-18 வசனம் வாசிங்க. எடுத்தவங்க நீங்கள் வாசிக்கலாம். பிலமோன் 17-18. இந்த லைட் போட்டால் வீடியோ கிளாரிட்டி இருக்காதோ? பிலமோன் 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. பிலமோன் தேடுறீங்களா? அட்டவணையில் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறீங்களா? எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின் படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். கீழே 2 வாசிங்க. அடுத்த 2. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஓகே, ஸோ நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த பிலமோனை பற்றி ஒரு 5-10 நிமிஷம் நம்ம தியானிப்போம். தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்டியானிட்டியோட, கிறிஸ்தவத்துடைய ஒரு பேசிக் இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் உங்கள் மைண்டை இதில் வைங்க. ஒரு லாங் கிளாஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் போர் அடிக்காமல் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். சார் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் வேணும்னு சொல்லலாம். இல்லைனா நீங்கள் பிரேக் எடுக்கணும்னாலும் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். நான் கொடுக்கலனாலும் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்மலாம் வந்து அடல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நான் வந்து உங்களை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். காட் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், ஒவ்வொரு இதுவும் வந்து அதோடைய பேக்ரவுண்ட், ஒரு புக்கோடைய பேக்ரவுண்ட். இப்போ சார் நம்ம டீச் பண்ணாங்க. டீச் பண்ணும்போது என்ன நம்மளுடைய பேக்ரவுண்டு தெரிஞ்சால் தான் புக்கோடைய உள்ள நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அதே போல் பிலமோன் நிருபம் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது. பிலமோன் நிருபத்துடைய ஸ்டோரி யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? இல்லைனா பிலமோன்னா யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்களா? பிலமோன் சொல்லுங்கள், நீங்கள் பேசலாம். சரிங்களா? பேக்ரவுண்டு தெரியுமா இல்லைனா தெரியலையா? தெரியல. ஓகே,
யாருக்கும் தெரியல. அமுதா சிஸ்டர், உங்களுக்கு பிலமோன் பற்றி என்ன தெரியும்னு மட்டும் சொல்லுங்கள். எதுவுமே தெரியல. ஓகே, இப்போ கரெக்டான காலேஜுக்கு தான் வந்திருக்கிறீங்க. போகும்போது உங்களுக்கு சிலர் கற்றுக் கொடுப்போம். பாருங்கள், இந்த புக்கோடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியும்ல, பவுல் எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம கூடலூரில் உள்ள பவுல் கிடையாது, அப்போஸ்தலனாகிய பவுல். சரிங்களா? பவுல் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர். அப்போ அந்த ஊழியக்காரருக்கு பிலமோன் வந்து ஒரு பெரிய முதலாளியாக இருந்தார். ஒரு விசுவாசி முதலாளி பிலமோன். அப்போ இந்த ஒனேசிமு, பிலமோனில் வர்றது 3 கேரக்டர் எழுதணும், நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. சாரி, ப்ரொஜெக்டர் இன்னைக்கு போட முடியவில்லை, சில காரணத்தினால போர்டும் வைக்க முடியவில்லை. நம்ம பிரதர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரொஜெக்டரும் நம்ம போர்டும் வச்சுருவோம். இப்போ பவுல் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் நமக்கு தெரியும். பிலமோன் வந்து ஒரு பெரிய எஜமான், முதலாளி. அதுக்கப்புறம் ஒனேசிமு வந்து ஒரு அடிமை. ஒனேசிமு வந்து பிலமோனுடைய வேலைக்காரர், ஒரு அடிமை. ஏதோ ஒரு காரணத்தினால ஒனேசிமு என்ன பண்ணிட்டாருன்னா, பிலமோனை விட்டு ஓடி போயிட்டாரு. அந்த காலத்து ரூல்ஸ் படி அடிமை ஓடி போயிட்டான்னா அடிமையை பிடிச்சு, அடிமைக்கு தண்டனை, பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க. அடிமையை மரண தண்டனை கூட கொடுக்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஓகேங்களா? அதுதான் அந்த காலத்து ரூல்ஸ். ஸோ ஓடி போன ஒனேசிமு என்ன பண்ணாருன்னா, ஒனேசிமு வந்து பவுல் கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்துட்டார். பவுல் கிட்ட அடைக்கலம் புகுந்த உடனே பவுல் என்ன பண்றாருன்னா, பிலமோனுக்கு ஒரு லெட்டர் எழுதி அதுதான் நம்ம இங்கே பைபிளில் பார்க்குற லெட்டர். அந்த லெட்டரில் என்ன எழுதுறாருன்னா, ஐயா, நீங்கள் மறுபடியும் இந்த அடிமையாகிய ஒனேசிமுவை சேர்த்து கொள்ளுங்க. அவர் ஏதாவது கடன் பட்டிருந்தா, இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து ஏதாவது திருடி இருந்தா, நான் வரேன், என் கையெழுத்தா நான் எழுதியிருக்கிறேன், நான் உங்களை பார்க்கும்போது அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த நிருபத்தை எழுதுறாரு. இதுதான் பிலமோனுடைய பேக்ரவுண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். பாருங்க, இதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவமே அன்புல தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்குள்ள கிறிஸ்தவத்தை பார்த்தா பைபிளில் உள்ள கிறிஸ்தவமும் இன்னைக்குள்ள கிறிஸ்தவமும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏன் பைபிள் காலேஜ் படிக்கிறோம்னா, ஏன் மறுபடியும் நம்ம பைபிள் படிக்கணும்னா, பேக் டு த பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் நம்ம வேதாகமத்தை நோக்கி வர வேண்டும். அதற்காக நம்ம பைபிள் காலேஜ் படிக்கிறோம். ஸோ இதே போல பாஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்துட்டாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. பல பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சண்டே சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறதோடய சரி, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி பல பேர் இருப்பாங்க. பட் பவுல் வந்து அவர் வாங்கின கடனை அவன் வேலை செஞ்சு கொடுப்பான்னு சொல்லலை, நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லி போகலாம். எனக்கு இது சொல்லும்போது 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. வில்லியம் கேரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லியம் கேரி யாருன்னா, பிரீஸ்ட். வில்லியம் கேரி கரெக்டு, பிரீஸ்ட், போதகர், பல முகங்கள் இருக்கு அவருக்கு. ஸோ எது சொன்னாலும் கரெக்டு தான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பக்கம் வில்லியம் கேரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. பின்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. ஓகே, வில்லியம் கேரி தான் இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் மிஷினரி. யார் தெரியுமா? இல்லை, வில்லியம் கேரி ஃபர்ஸ்ட் வரவில்லை. இந்தியாவுக்கு வந்த முதல் ப்ரொட்டஸ்டன்ட் மிஷினரி யார் தெரியுமா? ஜீகன் பால்க். எழுதிக் கொள்ளுங்க, ஜீகன் பால்க். இதெல்லாம் 1 வேர்ட் கொஸ்டின்ல ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கெல்லாம் ஓரல் டெஸ்ட். சரிங்களா? உங்களுக்கு நாங்கள் கேட்போம், நீங்கள் பதில் சொல்லணும். ஸோ மைண்டாக கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம மைண்ட் வந்து பெரிய கம்ப்யூட்டரை விட பெருசாகும், அதுக்கு நிறைய மெமரி இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொட்டஸ்டன்ட் மிஷினரி யாருன்னா ஜீகன் பால்க். ஜீகன் பால்க்கு அடுத்த பெரிய மிஷினரி, மிகப்பெரிய மிஷினரி யாருன்னா வில்லியம் கேரி. வில்லியம் கேரி வந்து நார்த் இந்தியா கல்கட்டாவில் இருந்து 18 பைபிள் லாங்குவேஜஸை பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. 18 லாங்குவேஜஸ். பெட்டர் ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ கஷ்டம் இல்லை பிரதர்? ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஆனால் இவர் ஒருத்தர் வந்து 18 லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜில் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். இன்னும் பல சோஷியல் சர்வீஸ் செஞ்சிருக்கிறார். ஸோ வில்லியம் கேரி செய்த மிகப்பெரிய சோஷியல் சர்வீஸில் ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா, சதியை ஒழிப்பது. சதினா என்னன்னு தெரியுமா? சதி தெரியுமா? உடன்கட்டை ஏறுதல்னா என்னன்னா, அந்த காலத்தில் வந்து இந்திய தேசத்தில் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது என்ன பழக்கம்னா, ஒரு ஆண் வந்து இறந்துட்டாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்டுடைய தீயில வந்து தள்ளி விட்டுருவாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி
முன்னாடி வர 150 இயர்ஸ்க்கு முன்னாடி வர நம்ம இந்தியாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய மூட பழக்கம். ஹஸ்பண்டுக்காக தான் ஒய்ஃப்னு சொல்லி ஹஸ்பண்ட் இறந்தாங்கன்னா ஒய்ஃபை பிடிச்சி தீயில தள்ளி விட்டுருவாங்க, சீதையில் போட்டு விட்டுருவாங்க. அப்போது நீங்கள் நினைக்கலாம் வயசான காலத்தில் தான் தள்ளி விடுவாங்கன்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஹஸ்பண்டுக்கு வந்து 50 வயசு இருக்கும், இந்த பொண்ணுக்கு வந்து 15 வயசு இருக்கும். கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 50 வயது ஆளை 15 வயது பொண்ணோட கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவர் ஒரு 5 வருஷம் வந்துட்டு ஈவினிங் செத்து போயிடுவார். இந்த பொண்ணுக்கு அப்போ தான் 20 வயசு வந்திருக்கும். 20 வயசு வந்திருக்கும் போது இந்த பொண்ணு வந்து வாழ வேண்டிய வயசு. ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி ஹஸ்பண்டு கூட நீ போயிருன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டு அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ அதுக்காக வந்தது தான் அந்த நம்ம டண்டனக்கா பொட்டு, நம்ம வெளியெல்லாம் டண்டனக்கா பொட்டு அடிப்பாங்கல்ல, இதுக்கு அந்த பொண்ணுடைய சத்தம், அந்த தீயில வந்து அவன் கத்துற சத்தம் வந்து வெளியே கேட்கக்கூடாதுன்னு தான் இந்த பொட்டு வந்து அடித்து கொண்டிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கத்தை ஒழிக்க மிக பாடுபட்டவர் வந்து வில்லியம் கேரி. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி வேற பேர் வந்துருச்சு. பட் அதுக்கு முக்கால்வாசி அதுக்கு ஃபுல் வேலை செய்தது, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் செய்தது இவர் வில்லியம் கேரி. அவர் ஒரு ப்ரீஸ்ட், ஒரு பாஸ்டரு, ஆனால் அவர் செய்தார். இப்போ ஒரு நாள் சண்டே மார்னிங் அப்படியே பைபிள் எடுத்துகிட்டு மெசேஜ் கொடுக்க ரெடியாக இருந்தாராம். ரெடியாக இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த ஆர்டர், சதிய ஒழித்த ஆர்டர் வந்து கையில் வந்ததாம். உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் இன்னைக்கு மெசேஜ் நடத்துங்க, சர்வீஸ் நடத்துங்கன்னு சொல்லி போய் அந்த ஆர்டரை போய் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாராமா. ஏன்னா அந்த ஒரு மத்தியானம் வரை அவர் தாமதித்தார்னா மத்தியானத்துக்குள்ளாக எத்தனை பெண்கள், எத்தனை ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க, இந்தியா பெரிய நாடுல பெரிய கண்ட்ரியில் எத்தனை பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறிப்பாங்க. அது தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியாக சென்று அந்த ஆர்டரை போய் போட்டுட்டு வந்தாராம், கொடுத்துட்டு வந்தாராம். நான் என்ன சொல்ல வரேன்னா, as a Bible students, as a future pastors and leaders, நம்மளுடைய மைண்டு வந்து சர்ச்சுக்குள்ள மாத்திரம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நாளைக்கு காட் வந்து ஒரு ஏரியாவுக்கு பாஸ்டர் ஆக்கினார்னா அந்த வில்லேஜுக்கே, எந்த வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? அத்திப்பாடி. நீங்க அத்திப்பாடிக்கு பாஸ்டரா, உங்க சர்ச்சுக்கு மட்டும் பாஸ்டரா? ஐயா கரெக்டாக சொல்றாங்க பாருங்க. அத்திப்பாடிக்கு ஐயா பாஸ்டர், சர்ச்சுக்கு மட்டும் பாஸ்டர் கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? அத்திப்பாடியில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஐயா வந்து இன்வால்வ் ஆகணும். பல பாஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இருக்கணும். பவுல் அப்படி இன்வால்வ் ஆகிருக்கிறார். இன்வால்வ் ஆகி இப்படி செய்ததுனால தான் கிறிஸ்டியானிட்டி வளர்ந்தது. இன்னைக்கு பைபிள்ல இருந்து கிறிஸ்டியானிட்டி வெளியே போய்கொண்டு இருக்கிறது, போய்விட்டது. நம்ம மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறது தான் நான் சென்னையிலேருந்து நைட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது இருந்த சந்தோஷம். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு போதகர் இருந்தாலும் அந்த போதகருக்கு வந்து ஒரு இரவு வேளையில் அந்த போதகரை வந்து ஒரு திருடன் வந்து சந்தித்தாராம். நிஜமாக நடந்த சம்பவம் நினைக்கிறேன். இரவு வேளையில் சந்தித்து, ஐயா யாருமே எனக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டேங்கிறார், ஐயா சாப்பாடு யாருமே தர மாட்டேங்கிறாங்க, நான் திருடன் இல்லை, நான் திருந்திட்டேன், ஐயா நீங்கள் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி போதகருடைய வீட்டில் வந்து நைட்டு வந்து குடியிருந்தாராம். நைட்டு வந்து தங்க வச்சாராம். போதகர் தங்க வைத்துட்டு காலையில் எழுப்பி பார்த்தா விடிய காலையில் இந்த பாஸ்டருடைய வெள்ளி கோப்பைகளை, வெள்ளி கப்பெல்லாம் எடுத்துட்டு அந்த தொட்டை எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி பரவாயில்ல, எப்படியோ சுவிசேஷம் அறிவிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் வந்து மனசாடிட்டாராம். காலையில் போலீஸ் வந்து அந்த திருடனை பிடிச்சிட்டு வராங்களாம். பிடிச்சிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இந்த திருடனை நாங்கள் ரோட்டில் வச்சு பிடிச்சோம், இவங்கிட்ட உங்களுடைய பாத்திரங்கள் இருந்திருக்கு, நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தான் கொடுத்ததா சொல்கிறான், பாஸ்டர் தான் எனக்கு கொடுத்தாரு இந்த பாத்திரங்களை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் போலீஸ் வந்து கேட்டாங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆமாம் ஐயா நான் வந்து நைட்டு இவனுக்கு சாப்பாடு போட்டு நைட்டு தங்க வச்சுருந்தேன், என்கிட்டயே திருடிட்டு போயிட்டாயா, இப்போ நான் நீங்கள் விடக்கூடாதையா, முட்டிக்கு தட்டி ஒரு வழி பண்ணணும்யா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவனை பிடிச்சி ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, ஆமாம் போலீஸ் அதிகாரி அவர்களே, நான் தான் இவருக்கு கிஃப்டாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்றி விட்டாங்க. நிஜமாக நடந்த சம்பவம் இது. அப்போ பாருங்க, வெள்ளி பாத்திரம் நஷ்டம்தான், அதை விட முக்கியம் வெளியேற பெற்ற ஆத்மா. வெளியேற பெற்ற ஆத்மா வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. ஸோ அதேனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், சில நஷ்டங்களை சகிக்க வேண்டி வரும்.
அப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஆத்மாவை வைக்க வேண்டும், இன்னொரு தராசில் சில நஷ்டங்களை வைக்க வேண்டும். எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும். ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்லி நம்ம கிளாஸுக்கு போக விரும்புகிறேன். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் காலத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு பிசாசை துரத்தி விட்டார். பார்த்தீங்களா? பிசாசை வந்து எங்கே துரத்தி விட்டாருங்க? பன்னிக்கூட்டத்தில் துரத்தி விட்டார். வெரி குட். ஸோ பன்னிக்கூட்டத்தில் துரத்தி விடுறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க, கொடுத்துட்டாரு. எத்தனை பண்ணி இருந்துச்சுன்னு தெரியுமா? 2000. வெரி குட். 2000 பண்ணி இருந்துச்சுங்க. பண்ணினா என்னன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ். சரிங்களா? இன்னைக்கும் வேர்ல்டில் அதிகம் பேர் சாப்பிட்ற கறி பன்னிக்கறி தான். நான் வந்து புக்ஸ் இதெல்லாம் பைபிளுக்கு ரிலேட்டடாக நான் படிப்பேன். ஸோ பண்ணி தான் ஃபஸ்ட் ஆமா, ரெண்டாவது பீஃப் ஆமா, அதுக்கப்புறம் தான் ஆடு கோழி எல்லாம் வருதாமா. சரிங்களா? ஸோ இன்னைக்கும் வேர்ல்டில் அதிகமாக பண்ணுறாங்க. கூடலூரில் பண்ணி கிடைக்குமா? கறி கிடைக்குமா? கிடைக்கல. சரி, ஓகே. எவ்வளோ கூடலூரில் எவ்வளோ ரேட்டு ஒரு கிலோ தெரியுமா? இருக்காது. 300 ரூபா. ஐயா கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஒரு கிலோ பன்னி வந்து 300 ரூபான்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பன்னி வந்து எத்தனை கிலோ இருக்குங்க? சுமார் எத்தனை கிலோ இருக்கும்? போட்டு தான் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். டயக்ராம் எத்தனை கிலோ இருக்குங்க? சுமார் 60. சரி, ஒரு 50 கிலோ வைத்துக் கொள்வோம். 50 கிலோ வைத்துக் கொள்வோம். அப்போ ஒரு கிலோ வந்து கறி வந்து 300 ரூபாய். சரி, அதில் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 20 கிலோ போயிடும் வைத்துக்கொள்வோம். 30 கிலோ வைத்துக்கொள்வோம். அதாவது பெண்ணில் கணக்கு போடுங்களேன். 30 இன்ட்டு எவ்வளோ? 300. 30 இன்ட்டு 300னா 900. 3 6 9. 900. 30 இன்ட்டு 300 இன்ட்டு 9000 வரும்ல. ஓகே, ஒரு பன்னியோட விலை 9000, அப்ராக்சிமேட்லி 10,000 வைத்துக் கொள்வோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வைத்து ஒரு பன்னியோட விலை வந்து 10,000 rupees என்று வைத்துக் கொள்வோம். ஜீசஸ் வந்து அந்த பிசாஸ் வந்து எத்தனை பன்னிகள் மத்தியில் போச்சு? 2000 into 10,000 போட்டு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. 10,000 into 1 2 20,000 0 ஆட் பண்ணுங்க. எத்தனை? 2 கோடி வருமா? 20 லட்சம் வரும். 20 crores வருமா? 2 கோடி வருமா? டக்குனு கணக்கு போடுங்களேன். ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிறவங்க நீங்களும் கணக்கு போடணும்னா போடலாம். ஒரு பன்னி வந்து 10,000 ரூபாய். இப்போ 2000 பன்னி எவ்வளோ ரூபாய் வந்திருக்கும்? 2 crores. 2 crores. ஓகே, 2 கோடி ரூபாய். சரிங்களா? அப்போ ஜீசஸ் வந்து அந்த ஒரு பிசாசு பிடித்த மனிதனை விடுதலை ஆக்குவதற்கு அவர் ஸ்பெண்ட் பண்ண, அவர் அடைந்த நஷ்டம் வந்து 2 கோடிங்க. ஜீசஸ் வந்து 2 கோடியை ஒரு தராசில் வச்சு பார்த்தாரு. இந்த மனிதனுடைய ஆத்மாவை இன்னொரு தராசில் வச்சு பார்த்தாரு. 2 கோடி நஷ்டமானாலும் பரவாயில்ல. நஷ்டமானால் ஜீசஸ் நஷ்டம் வாங்கிடுவாங்க, இல்லைன்னா அவரை துரத்தி விட்டுருவாங்க. அவர் துரத்தி விட்டாங்க அந்த இடத்துல. சரியா? 2 கோடி நஷ்டமானாலும் பரவாயில்லங்க. இந்த ஒரு ஆத்மா விடுதலை பெற வேண்டும். இதுதான் ஜீசஸ் கிறிஸ்டியானிட்டி, இதுதான் பைபிள் கிறிஸ்டியானிட்டி. ஆனால் இன்னைக்குள்ள கிறிஸ்டியானிட்டி புதிய ஆப்போசிட்டாக மாறிவிட்டது. இன்னைக்கு வந்து ஒரு மனிதன் செத்து போனாலும் பரவாயில்ல, 2 ரூபாய் நஷ்டமாயிடக்கூடாது. 2 கோடி 2 ரூபாய் நஷ்டமாயிடக்கூடாது. என் வீட்டில் மீட்டிங் வச்சுட்டு இருந்தீங்களே, ஏன் வைக்கல? ஐயா, வீட்டில் மீட்டிங் வச்சு பசங்க, சின்ன பசங்க பெயிண்டில் ஃபிக்கிறாங்க இல்லையா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 2000 ரூபாய் ஆயிருந்தியா மீட்டிங் வைக்கிறதுல? 2000 ரூபாய் பார்க்கலாம். இன்னைக்குள்ள கிறிஸ்டியானிட்டி வந்து மணியை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பைபிள் கிறிஸ்டியானிட்டி வந்து ஆத்மாவை பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஒரு 10-12 பேர் இருக்கோம். 12 பேர் நம்ம ஒரு ஆத்மாக்களை பார்ப்போமே. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டமாக்கினால் லாபம் என்ன? சரிங்களா? ஓகே, இது மாத்திரம் சொல்லி நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். அப்போ ஒரு ஞானி வந்து படகு ஒட்டி கிட்ட பேசிகிட்டே போனாராம். இந்த எக்ஸாம்பிள் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஞானியும் படகு ஒட்டியும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனாங்க. இந்த கதை, இந்த எக்ஸாம்பிள் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எதுவுமே கேள்விப்படலையா? நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால 2-4 மணி நேரம் கூட கிளாஸ் எடுத்துடலாம். ஓகே, கவனிங்க. ஒரு மிகப்பெரிய ஞானி இருந்தாராம். அது வந்து படகுல, போட்டில் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணுமாம். ஸோ அவர் வந்து போட் மேன் கிட்ட பேசி போனாராம். படகுல போய் கொண்டு இருக்கும்போது இவர் ஏழை மனுஷன், இவர் மிகப்பெரிய ஞானி. அப்படியே வானத்தை பார்த்தாராம். வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு அந்த ஞானி கேட்டாராம், படகோட்டி, நீ வான சாஸ்திரம் படிச்சிருக்காயாப்பா அப்படின்னு கேட்டாராம். ஐயா, சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஒரு சில கேள்விப்பட்டிருக்கீங்க, பரவாயில்ல, 2வது கேளுங்க. ஓகே, இவங்களுக்கு முன்னாடி கேள்விப்படல. நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த போட்டு மட்டும் தான் ஏன் தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே, நான் படிச்சிருக்கிறேன் தம்பி, அதனால
நீ லைஃப்ல கால்வாசி இழந்துட்டியே அப்படின்னு சொல்லி அந்த போட்மேன் கிட்ட சொன்னாராமா. இன்னும் கொஞ்ச தூரம் போனாங்களாமா. கொஞ்ச தூரம் போகும்போது கடலை பார்த்தாராமா, கடலோட அழகை பார்த்தாராமா, அலைகளை பார்த்தாராமா. தம்பி, நீ வானசாஸ்திரம் தான் படிக்கல, கடல் சாஸ்திரமாவது சமுத்திர சாஸ்திரமாவது படிச்சிருக்காயா கேட்டாராமா. போட்மேன் சொன்னாங்க, இல்லையா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு இது மாத்திரம் தான் தெரியும். தம்பி, நீ லைஃப்ல பாதி இழந்துட்டியே, அரைவாசி இழந்துட்டியே அப்படின்னு சொன்னாராமா. இன்னும் கொஞ்ச தூரம் போனாராமா. அப்படியே கரை தென்பட்டதாமா. சரி, நீ வானசாஸ்திரம் தான் படிக்கல, கடல் சாஸ்திரம் தான் படிக்கல, பூமி சாஸ்திரமாவது படிச்சிருக்கிறியான்னு கேட்டாராம். ஐயா, நான் எதுவுமே படிக்கலையா அப்படின்னு சொல்லி இப்ப கேள்வியை கேட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த டென்ஷன்ல துடுப்ப கீழே போட்டானாமா. அப்புறம் இப்போ வந்து இந்த போட்மேன் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராமா. ஐயா, நீ என் லைஃப்ல வானசாஸ்திரம் படிக்கல, பூமி சாஸ்திரம் படிக்கல, கடல் சாஸ்திரம் படிக்கல, வாழ்க்கையில முக்காவாசி நான் இழந்துட்டேன், கொஞ்சம் தான் இருக்கு. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், நீச்சல் சாஸ்திரம் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராமா. ஞானி கேட்டாராமா, இது என்ன நீச்சல் சாஸ்திரம்? நான் பல சாஸ்திரம் கேள்விப்பட்டிருக்கிறேன், வானசாஸ்திரம், பூமி சாஸ்திரம், நட்சத்திர சாஸ்திரம் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன நீச்சல் சாஸ்திரம் அப்படி சொன்னார். ஐயா, நீங்க என்ன டென்ஷனா கேள்வி கேட்டுட்டு இருந்ததுனால நான் டென்ஷன் கோபத்துல அந்த துடுப்பை கீழே போட்டு தெரியாம, சோ இப்போ வந்து படகு கொஞ்ச நேரத்துல முங்க போகும்போது எனக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியும், நீச்சல் தெரியும், நீச்சல் அடிச்சு நான் தப்பிச்சு போயிடுவேன். நீங்க நீச்சல் தெரியலன்னா நீங்க மாட்டிட்டு நீங்க உங்க லைஃப்ல முழு லைஃபையும் இழக்க போறீங்களே ஐயா அப்படின்னு சொல்லி அந்த படகோட்டி பார்த்து சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்னும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிளுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு வேர்ல்டு வந்து எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குன்னா, எப்படி பணத்தை மல்டிப்ளை பண்ணுவது, எப்படி பணம் சம்பாதிப்பது. ஸோ முன்னாடிலாம் சிட்டிஸில் மாத்திரம் தான் அப்படி இருக்கும். நான் இங்கேருந்து சென்னைக்கு ஃபஸ்ட்டு போனேன். சென்னைக்கு போய் ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னைக்கு போகும்போது மக்கள் வந்து ஒருத்தருக்கு பார்த்து பேச மாட்டாங்க, பக்கத்தில் வீட்டிலலாம் பேச மாட்டாங்க, அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ரோட்டில் பார்த்தாலும் ஃபேஸ் பார்த்து பேச மாட்டாங்க. அவங்க திங்கிங் எல்லாமே எப்படி மணி சம்பாதிப்பது, எப்படி வந்து மணியை சம்பாதிச்சு ரொட்டேட் பண்ணுவது, மல்டிப்ளை பண்ணுவது, இது மாத்திரம்தான் சிட்டிஸில் திங்கிங் ஆகும். ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ வந்து வில்லேஜஸில் போன்ற இடங்களே பார்க்கும்போது இதுதான் வில்லேஜ்லேயும் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ பாருங்க, மக்களுடைய மைண்ட் எல்லாமே ஸ்கூல் படிக்கிறாங்க, எதுக்கு படிக்கிறாங்க, எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது. டாக்டருக்கு படிக்கிறாங்க, காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து டாக்டர் சீட்டு, எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குறாங்க. 1 கோடி கொடுத்தா எம்பிபிஎஸ் படிச்சுவையா, 1 கோடி கொண்டு வாங்க, நான் கூட வாங்கி தந்துடுறேன் அவங்களுக்கு. ஏன்னா பல பேர் கொடுக்குறாங்க எம்பிபிஎஸ். 1 கோடி ரூபாய் கொடுத்து படிக்காம எம்பிபிஎஸ் படிச்சா அவங்க எப்படி வைத்தியம் பார்ப்பாங்க? 1000 பேர் கொண்டாதான் அரை வைத்தியம். ஸோ 1000 பேர் கொண்டு தான் வைத்தியம் பார்ப்பாங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க, லஞ்சம் கொடுத்து தான் நல்ல பேர் போவாங்க. லஞ்சம் கொடுத்து போனால் அவங்க வந்து உண்மையை எப்படி வெளியே கொண்டு வருவாங்க? காசு வாங்கிட்டு உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுருவாங்க. நீதித்துறை எடுத்துக்கொள்ளுங்க, பல துறை எடுத்துக்கொள்ளுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உலகமே வந்து மணியை சுற்றி தான் இயங்கி கொண்டிருக்கிறது, உலகமே. சரிங்களா? ஆனால் நம்ம இந்த 12 பேர் போல நீங்கள் வந்து இந்த பைபிளை படிக்க வந்திருக்கிறீங்க. இந்த பைபிள் ஸ்டடி வந்து அந்த படகோட்டி சொன்ன நீச்சல் சாஸ்திரத்தை போன்றது. ஸோ பல சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்க வயநாட்டில் இருந்திருப்பாங்க. நைட்டோட நைட்டா அன்றைக்கி எனக்கு லேட்டாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து கொண்டு பஸ்ஸு இடிச்சிச்சான்னு தெரியல, இல்லைன்னா பைக்குக்காரங்க முன்னாடி விழுந்துட்டாங்கன்னு தெரியல. பெங்களூரில் அப்படியே மூச்சு பேச்சு தான் ஸ்பாட் அவுட் தான் நினைக்கிறேன். அதான் லேட்டாக இருந்தது காரணம். இப்போ எத்தனை கனவுல அதிகாலை 3:30 மணிக்கு எத்தனை கனவுல காலையில் எழும்பி அந்த வாலிபன் வந்திருப்பான். வந்த உடனே ஒரு சின்ன தட்டு தான் தட்டின, சின்ன சவுண்டு தான் கேட்டுச்சு, ரொம்ப சவுண்ட்லாம் கேட்கல, சின்ன சவுண்டில் ஸ்பாட் அவுட்னு நினைக்கிறேன். அதை நான் இப்போ வந்து யோசிச்சுட்டு வந்தேன். வரும்போது ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து சென்னை போகும்போது எனக்கு வந்து இங்கே பைக் ஓட்ட தெரியாது, கூடலூரில் பைக் ஓட்ட தெரியாது. சென்னை போகும்போது எங்கள் ஸ்தாபனத்தில் பைக்கை கொடுத்து டிராஃபிக்கில் ஓட்ட சொல்லிட்டாங்க. ரொம்ப டஃப்பாக இருந்தது, ரொம்ப டஃப்னா ரொம்ப டஃப். டிராஃபிக்கில் வந்து திரும்பவே முடியல, நம்மளை தள்ளிட்டு போவாங்க. பின்னாடி வர வண்டி வந்து நம்மளை அப்படியே நம்ம நின்னா போதும் நம்மளை தள்ளிட்டு போவாங்க. ஆனாலும் 15 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு இன்ச்சு கூட சின்ன காயம் கூட படலைன்னா என்னுடைய தாளந்து கிடையாதுங்க, அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க முடியாது, பைபிள் கிளாஸ் படிக்க முடியாது. ஸோ சென்னையில் ஒரு பாஸ்டர் சொல்லுவாராமா,
சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாராமா, சர்ச்சுக்கு வெளியே தண்ணி வச்சுட்டு வெளியே படுத்துட்டு இருப்பாங்க, வெளியே ரோட்டில் இருப்பாங்க, அவங்கள விட நீங்கள் பெரியவங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உள்ளே இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார், பிச்சை போட்டிருக்கிறார். அவங்க வெளியே இருக்கிற தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா இன்னும் அந்த பிச்சை அவங்களுக்கு கிடைக்கல, நாளைக்கு அவங்களுக்கு கிடைக்கும், ஆண்டவர் தருவார். அவங்க வருவாங்க, யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு பெரிய பாஸ்டர் சொல்லுவார். ஓகே, இந்த இன்ட்ரடக்ஷனோடு கூட நம்ம தியாலஜி கிளாஸ் வருவோம். டீ பிரேக் எத்தனை மணிக்கு சிஸ்டர்? 15 மினிட்ஸ் இருக்கலாமா? 10 மினிட்ஸ் ஆகல? ஓகே, சரி. அந்த இதுக்குள்ள நம்ம தியாலஜியோட 10 பிரான்ச்சஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். யாராவது ஒருத்தர் அதை மனப்பாடமாக சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மனப்பாடமாக சொல்ல முடியலன்னா நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நீங்கள் மனப்பாடமாக சொல்ல ட்ரை பண்ணுங்கள். 10 பிரான்ச்சஸ் ஆஃப் தியாலஜி. ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம்ல, ஸ்டடி அபவுட் பாட்டை படிச்சிருங்க. பாவவியல், மீட்பியல், வேதவியல், சபையியல், இறுதியியல். ஓகே, ஸோ 10 இது இருக்குது. இதை நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கணும், மைண்டில் வைத்துக்கொண்டே இருக்கணும். பாருங்கள், நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். சிலர் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிப்பாங்க, பட் நான் எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்க மாட்டேன். அதுக்கு நான் இந்த ஒரு கிளாஸில் கேட்குறத அப்படியே அசை போட்டுகிட்டே இருக்கேன். கிரிக்கெட் விளையாடும் போதும் மெசேஜுக்கு எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பஸ்ஸில் வரும்போது, பைக்கில் போகும்போது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நேச்சுரலாக வந்துடும். ஸோ உங்களுக்கு நான் கிளாஸ் டீச் பண்ணுறேன்னா நானும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு பேர்டனா, ஸோ எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம படித்தோம்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 2வது வந்து கிறிஸ்டாலஜி நம்ம படிக்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து காடை பற்றி நம்ம படித்தோம், பிதாவாகிய தேவனை பற்றி படித்தோம். இன்னைக்கு வந்து கிறிஸ்டாலஜி, குமாரனாகிய கிறிஸ்துவை பற்றி நம்ம படிக்க போகிறோம். எழுதி கொள்ளுங்க. சாரி, போர்டில் பிபிடி கொஞ்சம் போட முடியல. நெக்ஸ்ட் கிளாஸில் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க. எழுதுறது ரொம்ப நல்லது, ஏன்னா அப்போ நமக்கு நல்லா படிக்க முடியும். இதில் இப்போ பிபிடியை விட நம்மளே கையால் எழுதி இருக்கிறது ரொம்ப நல்லது. திருத்துவத்தில் 2ஆம் நபர் கிறிஸ்து ஆவார். எழுதி கொள்ளுங்க. திருத்துவத்தில் ட்ரினிட்டி காடில் 2ஆம் நபர் வந்து கிறிஸ்து ஆவார். கிறிஸ்து என்பது அவருடைய நாமம். சாரி, இயேசு என்பது அவருடைய நாமம். நாமத்துக்கு பிராக்கெட்ல பெயர் இல்லைன்னா நேம் என்று போட்டுக்கொள்ளுங்கள். இயேசு என்பது அவருடைய பேர். இயேசு என்பது அவருடைய பேர். ஓகே, கிறிஸ்துனா என்ன? நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம்ல, ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இயேசுனா அவருடைய பேர். கிறிஸ்துனா என்ன தெரியுமா? கிறிஸ்து வந்து அவருடைய பதவி, இங்கிலீஷ்ல டைட்டில். இயேசு என்பது அவரின் நாமம், கிறிஸ்து என்பது அவருடைய பதவி இல்லைன்னா டைட்டில். இப்போ நம்ம டைட்டில் பதவினா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ரெவரண்ட் பெஞ்சமின் இல்லைன்னா பாஸ்டர் காலேப். இப்போ காலேப் வந்து அவங்களுடைய நேம், சரிங்களா? டைட்டில் என்னது? பாஸ்டர் ரெவரண்ட். பெஞ்சமின் வந்து அவருடைய நேம், ரெவரண்ட் வந்து டைட்டில். நீங்க தெரிஞ்ச பாஸ்டர் சொல்லுங்கயா, நீங்க தெரிஞ்ச பாஸ்டர் சொல்லுங்க. நீங்களே பாஸ்டர் தானா? சொல்லுங்க, ஒரு பாஸ்டர் சொல்லுங்க. பாஸ்டர் ஸ்டான்லி. அவர் எந்த ஊரில் இருக்காரு? சென்னையில் இருக்காரா? ஓகே ஓகே, சரி. அப்போ ஸ்டான்லி வந்து என்னுடைய நேம். ஐயா சொன்ன எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஸோ ரெவரண்ட்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால நான் வச்சிருக்கிறேன். ரெவரண்ட் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், அது வந்து என்னுடைய டைட்டில், சரிங்களா? ஸோ அதே போல் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்பது இவருடைய பெயர், கிறிஸ்து என்பது அவருடைய பதவி இல்லைன்னா டைட்டில். ஓகே, இயேசு இந்த வார்த்தையுடைய கிரீக் வார்த்தை வந்து யெஷுவா. எல்லாரும் இந்த வார்த்தை யெஷுவா என்ற வார்த்தை தான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இயேசு என்று டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. சொல்லுங்கய்யா, யெஷுவா சொல்லதான் நம்ம நாக்கு வந்து தெளிவாகும். யெஷுவா, சரிங்களா? அப்போ இந்த யெஷுவான்ற வார்த்தை ஹீப்ரூவில்
ஹீப்ரூவில் பழைய ஏற்பாட்டில் யோசுவான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க தானே? யோசுவா தெரியுமா? நம்ம குருலூர் ஜோஷுவாவில் பைபிள் ஜோஷுவா சொல்கிறோம் தெரியும்ல. பைபிள் ஜோஷுவாவும் பழைய ஏற்பாட்டு யோசுவாவும் புதிய ஏற்பாட்டு யோசுவாவும் ஒரே மீனிங்க. புதிய ஏற்பாட்டு யோசுவா வந்து நம்ம இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டு யோசுவா வந்து அந்த மோசையோட அசிஸ்டன்ட் யோசுவா. ரெண்டு பேருக்கும் அர்த்தம் என்னன்னா, யெஷுவாவும் ரட்சகர் என்ற அர்த்தம், யோசுவா வந்து ரட்சகர் என்ற அர்த்தம். சரிங்களா? ரட்சகர் சேவியர், சேவியர் இல்லைன்னா ரட்சகர் என்ற அர்த்தம் தான் யெஷுவா. யோசுவா வந்து ஹீப்ரூ நேம், யெஷுவா வந்து கிரீக் நேம். சரிங்களா? போர்டு இல்லாத ரொம்ப மைனஸாக இருக்குது, சாரி மன்னித்து கொள்ளுங்க. ஏதாவது டெம்பரரி போர்டு ரெடி பண்ண முடியுமாயோ? டெம்பரரி பெரிய நோட்டு பேப்பர் ஏதாவது ரெடி பண்ண முடியுமா? பிரேக் முடிச்சோன்னே முடியாதா? ஸ்லேட் பெரிய ஸ்லேட் இருக்கா? ஒரு 2 minutes வச்சுருங்க. ரட்சகர் இது ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இது முடிச்சிடறேன். நீங்கள் வச்சுருங்க. ஓகே ஓகே சாரி ஓகே சொல்லுங்க சார். இன்னொரு சொல்லுங்க. இந்த யெஷுவான்றது யோசுவானா ரட்சகர்னு அர்த்தம். ரட்சகர் இயேசுனா ரட்சகர்னு அர்த்தம். இல்லை யோசுவான்னு அதுக்கு ஆமாம், யோசுவானா ரட்சகன், ஏன்னா அவர் மேன். யெஷுவானா காடு, ரட்சகர்னு அர்த்தம். யோசுவா வந்து யார்கிட்ட இருந்து ரட்சிச்சார்னா பகைவர்கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிச்சார். இயேசு வந்து பிசாசு கிட்ட இருந்து ஜனங்களே ரட்சிச்சார். ஸோ இதுதான் அவங்களோட செய்த ஒர்க்கு. சரிங்களா? ஓகே, இன்னொரு பாயிண்ட் சொல்லி நம்ம டீ பிரேக்கு போயிடலாம். அடுத்தது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டோம். மேசியானா என்ன அர்த்தம் தெரியுமா? மேசியா கிரைஸ்ட், இது ரெண்டும் ஒரே மீனிங் உள்ள வேர்டு. மேசியா வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ், கிரைஸ்ட் வந்து கிரீக் லாங்குவேஜ். சரிங்களா? ஜீசஸ் டைட்டில் கிரைஸ்ட்னு சொன்னால, ஜீசஸுக்கு கிரீக்ல கிரைஸ்ட், அப்போ ஜீசஸ்க்கு ஹீப்ரூல மேசியா. ரெண்டும் ஒரே மீனிங். இதோட மீனிங் வந்து அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிரைஸ்ட்னாலும் மேசியானாலும் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாராவது ஒருத்தர் இப்போ ஜீசஸோடைய நேம்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லி கொடுத்தோன்னா நம்ம பிரேக் போயிடலாம். இப்போ நம்ம படிச்சது அப்படியே சொல்லுங்க. இயேசுனா என்ன அர்த்தம், யோசுவானா என்ன அர்த்தம்? இயேசு என்பது அவருடைய நாமம். வெரி குட். கிறிஸ்து அவருடைய பதவி. வெரி குட். இயேசு கிரீக் வேர்ட்ல யெஷுவா, யெஷுவா ஹீப்ரூ வேர்ட்ல யோசுவா. வெரி குட். மீனிங் யெஷுவானா ரட்சகர், யோசுவானா ரட்சகன். மேசியா அல்லது கிறிஸ்து, மேசியானா ஹீப்ரூ லாங்குவேஜ், கிறிஸ்துனா கிரீக் லாங்குவேஜ். அதோட மீனிங் அனாயிண்டட் ஒன். வெரி குட், வெரி குட். இந்த கிளாரிட்டியோட நம்ம பிரேக்குக்கு போவோம். பிரேக் டைமில் நீங்கள் இதை அப்படியே தியானிங்க, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஒரு 5 minutes 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க.